கண்ணகி வாழ்ந்த நாட்டிலமானும் கண்ணி தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு அவலம்மா. ஆயிர ஜன்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்குமா? கள்ளம் இருக்கும் உள்ளமே ஒரு கள்ளம் இல்லை, கள்ளம் இருக்கும் நெஞ்சிலே ஒரு உள்ளம் இல்லை, ஒரு காவல் மீறி ஆவல் ஓடுது. பூங்காற்றே எவ்வளை அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா, அவ இல்லாமே நெஞ்சம் பாடுது, அவ இல்லாமே நெஞ்சம் பாடுது. காற்று வீசின போது என பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. ஆயிர ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பொண்ணை உள்ளம் ஏற்குமா? நம்மை பிரிக்கும் சக்தியே அது எங்கும் இல்லை, பிரிக்கும் சக்தியே ஒரு ஆளும் இல்லை, ஒரு காலம் சேர்ந்த ஒன்னா கூடுவோம். பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா, அவ இல்லாமே நெஞ்சம் பாடுது, அவ இல்லாமே நெஞ்சம் பாடுது. மக்களுக்கு வணக்கம் வணக்கம். மத்தவங்க சொல் பேச்சு கல்யாணம் செய்பவர் வணக்கமே. போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பவருக்கு வணக்கமே. பட்டையத்தை போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பவர் வணக்கமே. பட்டையத்தை அடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பவருக்கு வணக்கமே. பட்டையத்தை போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு சட்டையை கிழிப்பவர் வணக்கமே. வந்த பருவ பெண்களுக்கு வணக்கமே. புருஷனை இல்லாம புள்ள குட்டி பத்துக்கிட்டு புருஷனை இல்லாம புள்ள குட்டி பத்துக்கிட்டு புதிய மக்களுக்கு வணக்கமே. வணக்கம் வணக்கம் எங்கள் வணக்கமே. அன்றைக்கு மணி வணக்கம் அன்பு வணக்கமே. நன்றி நன்றி. வணக்கம். அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள், அருமையான ஒரு ஒளிபெருக்கி கணபதி ஆடிய சாமனை. ஆகா சிறப்பு. கணபதி
கணபதிங்கிறியா சனபதிங்கிறியா? கணபதி கணபதி. அதெல்லாம் பார்த்தேன். மல்மே எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது. எங்கேயா போகலாம்? எப்பேற்பட்ட கூட்டம்டா ஆத்தா ஆத்தாடி. ஆமாம் மல்மே நீங்கள் உட்காந்துருக்க பார்க்கும்போதே தெரியும். எல்லாரும் தயவுசெய்து முன்னாடி வாங்க. பப்பனுக்காரு பிடிக்காது. ஆமாம் அப்படியே தயவுசெய்து முன்னாடி வாங்க. உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமாம் காசு கொடுக்குற முதல் நீங்கள். ஆமாம் காசு வாங்குற தொழில் நாங்கள். ஆமாய்யா. ஆமாம் தயவுசெய்து இப்படி தூரமாக உட்காராம. ஆமாம் அந்த தூரம் இல்லை பக்கத்தில் வந்து இப்படி வந்து உட்காருங்க. ஆமாம் ஏன் எங்கள் முகரையில் கண்டா எரிச்சலா? உன் முகரையை பார்க்காம தான் அங்கே உட்காந்துருக்க. தெரியாம தான் கேட்குறேன். என்னமோ நாடகம் வச்சா எங்களை கண்டனா அப்படித்தான் இருக்கு. எதிராளியை பார்க்குற மாதிரி. எதிராளியை பார்க்குற மாதிரியே இருக்கட்டும். நம்ம என்னத்தை கண்டோம். அம்மா அம்மா அந்த அம்மங்காரு அம்மா பாய் அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. என்ன பெத்தா ஐயா வாடா சாமி எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறவா இப்படி வந்து உட்காருவா. சரோஜா தேவி என்ன அங்கே போய் அந்த அக்கா வெக்கப்படுது. எதுக்கு பாய் கொண்டு வந்தா அப்போ கொண்டு வந்து அங்கே ஓட்டுட்டு அப்படியே உட்காருறியா? அந்த அக்கா வெக்கப்படுது. நீ வெக்கப்பட்ட என்ன வெக்கப்படாட்டி என்ன? சரி மனுஷ வாழ்க்கை எப்படி எல்லாம் போதுவார். ஆமையா நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டேன். இப்போ பாய் கூட இருந்துச்சு நம்ம சொல்ல அங்கனே போட்டு உட்காந்துக்கிச்சு. இங்கே வந்து உட்காரலாம்னு நினச்சிருக்கோம். நீ சொன்னதுனால அந்த அக்கா அங்கனே உட்காந்துருச்சு. அது கூட்டாளி இல்லைப்பா. நம்ம இப்போ தான் பழமொழி சும்மா சொல்லி வச்சிருக்காங்க. எப்படி 4 பொம்பளை சேர்ந்தா என்ன என்ன 2 பொம்பளை சேர்ந்தா ஒரு குடும்பம் குடும்பம். ஆமா 4 கிளவி சேர்ந்தா எப்பேற்பட்ட ஊராக இருந்தாலும் உங்களை ஊரே குளேஸ். ஆமா யாரு என்ன வேணாலும் கொல்லணும்னு நினச்சா கொண்டுருங்க. ஆமா ஆமா பெண்கள் வந்து நல்லா மாதிரி. ஆமாம்மா எப்போ படம் எடுக்கு எப்போ போடணும்னு தெரியாது. போடுற கை தட்டிட்டுல அப்போ உன் வீட்டில் இப்படித்தான் நீ பண்ணுற வீட்டில் ஒழுங்கத்துக்கா அட்டியே ஆயா. அது உண்மைதான். சரி உண்மையான விஷயம். பொதுவான கருத்து நான் வந்து யாருமே எம்மாலுமே வெளியே வர்றப்ப தம்பி கொச்சா பேசிடாதடா நம்ம ஊர் அருமையான ஊர் கொச்சை பேசிடாத கொஞ்சம் நாகரிகமாக பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டியே. அது மாதிரி நாகரிகமாக நானும் பேசணும். ஆமாம் இதுக்காண்டி இன்னைக்கு நான் வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அருமை எப்பா தங்கராசுக்காண்டி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா தெரிஞ்சளவு நான் பண்ணிட்டு போயிடுறேன். அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதோட இசைக்கலைஞர்கள் விருப்பத்துக்காக நானும் வந்திருக்கேன். அதோட பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும். மல்மே ஒளிபெருக்கி சிறப்பாக இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக மல்மே ஒளிபெருக்கி பெரிய விஷயம். நம்மளுமே அருமையான ஒரு ஒளிபெருக்கி அன்பு அண்ணாபர்கள் மல்மே கொஞ்சம் சரி நான் ஏன்னா வப்பாட்டிய பறி என்ன ஊமத்துறையா இல்லை சிரிக்க சொன்னியா அவருக்கு பதில் மாதிரி சிரிப்பார் முண்டை நீ சிரிக்கிற இது அப்புறம் நல்லா இருக்கு. நாங்கள் இங்கிட்டு வா வந்து காசு வந்துடு. தூத்துக்குடியை சேர்ந்த ஊர் நாட்டாமை பேருப்பா வீரமுத்தண்ணா அவர்கள் எனக்காக ரூபாய் 20 சதவீதம் கொடுத்துருக்கார்கள். அன்பில் கொடுத்துருப்படுத்தி அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் அன்பில் பவன காசு பூரா பேக்கில் தான் கிடக்குது. இன்னைக்கு வீட்டுக்கு போச்சுக்கிற இல்லையா மஜரோட வாழை மல்மே. அதோட பெரிய விஷயம் தெரியுமா? என்ன ஒளிபெருக்கி மல்மே நாங்கள் ஏற்றும்போம் நீ வீட்டில் ஊர் பக்கத்தில் இருக்குன்னு வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிடக்கூடாது. சரியா சரியா இப்போதான் காதல் பண்ணுற மாதிரி இருக்கிற. முன்னாடி உட்காந்துருந்த வர ஒப்பாட்டி இப்படியே உட்காந்துருந்து அது மாதிரி இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்னே மல்மே. அதற்கினே மல்மே இப்படியே இசைக்கலைஞர்களா பாரியா அப்படி சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்காங்க. ஆமாம் ஐயா ரொம்ப சிரிக்காத எரிச்சம் வராது. மல்மே இசைக்கலைஞர் அப்படி சிரிச்ச முகமாக இருக்கணும். சரி ஏன்னா ஒவ்வொருத்த பார்த்தீங்கன்னா எறும்பச்சனி அப்பன மாதிரியே உட்காந்துருப்பான். ஆமாண்ணே அவனை பார்க்கும்போது நம்ம வெளியே வந்து பாடுவோமா பாடக்கூடாதா பேசுவோமா பேசக்கூடாதான்னு தோணும். விடுறாடே நேத்து நான் தான் வந்தேன் மறந்துருக்க மாட்டேன். நடிக்கிற நாடகம்லாம் நடிச்சுத்தானே ஆகணும். ஆமாம் நாடகம்லாம் நடிக்கத்தானே வந்திருக்கேன். நம்ம மல்மே இசைக்கலைஞர்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. மல்மே ஒரு கோப்பியனை எங்களை எல்லாம் பாவம் ரொம்ப சிரமப்பட்டு என்னை எழுப்பி தூக்கிட்டு வந்தார். அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினே. அவருக்கு தான் முதல் நன்றி. முதல்ல அதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாவம் இவன் எழுப்பி அப்போ எழுப்பி வந்திருக்கான். இன்னைக்கு பெருமையாக இருந்திருக்கோம் நமக்கு. அடியே குண்டியெல்லாம் புள்ள அடிச்சதை தெரியாமல் சொல்லிட்டு நினைச்சு அதனால ஊருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பின் கதைக்கு சொல்ல முடியும். அப்புறம் வணங்கி விட்டு பின் கதைக்கு சொல்லும் சொல்லி கொண்டு ஹலோ ஒரு பேண்ட் பேசி சேக்க வச்சு லைட்டாக வாங்கினாலும் ஹலோ 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 ஓரானை கண்டை உமையால் திருமகனை ஓரானை கட்டகத்தை பெரினார்
சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு அவன் துணையாலே சுபம் கூடும் தொடங்கு அவன் துணையாலே சுபம் கூடும் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு அறியாத பெருங்கெல்வம் அவனே அழியாத பெரும் செல்வம் அவனே அறியாத பெருங்கெல்வம் அவனே பிள்ளையானந்த கூட்டனின் மகனே பிள்ளையானந்த கூட்டனின் மகனே பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு கலிகின்றி வேலனவன் திகைத்தான் கலிகின்றி அப்படி கலிகின்றி வேலனவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கைபிடிக்க நினைத்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் புறவல்லியவள் கைபிடிக்க துடித்தான் மறந்துவிட்டு அண்ணனைய நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்டு அண்ணனைய நினைத்தான் வரும் கணக்கினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் வரும் கணக்கினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் சுழி போட்டு செய்யலது பொன் தொடங்கு சொல்லி துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செய்யலது பொன் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் மருத்துணையாவே அருளைக்கு தடுக்கும் உயர் யாவும் முன்னின்று தடுக்கும் அங்கேதோ ஒரு வாதம் எடுக்கும் அங்கேது ஒரு பாகம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும் கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யலது பொன் தொடங்கு துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செயலது தொடங்கி துறையாலே சுபம் கூடும் தொடங்கி துறையாலே சுபம் கூடும் தொடங்கி பேரன்பு கொண்ட பிறகு பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடக ரசிக பெருமக்களே காலையில் காடு சென்று மாலை விடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே கண்ணி கட்டும் உயர்த்துறை காப்படத்துறை இவர்களுக்கும் ஊரை சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் இந்நாடகத்தை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சார்பும் எங்களது நாடக அமைப்பாளர் மனம் அதிக மரியாதைக்குரிய அருமை அப்பா பாசத்தை என்று மறவாத எங்களது நைனா கோபிநாத் அவர்கள் சார்பாகவும் மற்றும் இங்கிட்டு அப்புறம் இங்கிட்டா ஆமாம் பிஎம் தங்கராஜ் அருமையப்பா ஹார்மோனிய மாஸ்டர் மொழமே ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதராக இப்படித்தான் ஒரு பாட்டை பாடணும்னு சொல்லி கொடுத்தவர் அருமையப்பா எங்களது பாசத்தை என்று மறவாத நாடக அமைப்பாளர்மான பாசத்தை என்று மறவாத பிஎம் தங்கராஜ் கே புதுக்கோட்டை அன்பன் அவர்கள் சார்பாகம்
மற்றும் இசைகளின் சிறப்பாக மனமார்ந்த நன்றி நடித்த வணக்கம் வணக்கம். மறுபடியும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் மறுபடியும் இதை சொல்கிறேன்னா மாமா? ஆமா சொல்லுங்க மாமா. ஏன் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா மாமாவா விடிய விடிய மாற்றிக்க வேண்டியது. சரி நாடகனுக்கு எதியா முறை. ஆமா காலைக்கு உள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்க. கண்டிப்பா கண்டிப்பா. அங்கிட்டு வந்துட்டோம்னா அப்பா. ஆமா இங்கே வந்துட்டோம் மாமா மச்சினை பேசினது வேலைக்கு எப்படி வேணாலும் பேசிக்கலாம். எப்படி வேணாலும் பேசிக்கலாம். மறுபடியும் நீங்கள் உட்காந்துருக்க பார்த்தா எப்படா அப்புன்னு டான்ஸ் முடியும் வீட்டுக்கு போகாமல் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஆமாண்ணே சத்தியமா மஸ்ஜிதோட விட மாட்டோம். நீங்க வீட்டுக்கே போனாலும் காலில் விழுந்துனாச்சு உங்களை உட்கார வச்சிருவோம். அது சரி. அது மாதிரி நாடகம் நிற்கி. அம்மா காலில் விழுந்துனாச்சு உட்கார வச்சிருவீங்க. நீ போய் விழுந்துட்டு வரியா? இல்லைண்ணே நீங்க நான் விழுந்துட்டு வரட்டா? நீங்க விழுந்தானே நான் விழுந்தானே ரெண்டு ஒன்று தானே. என்னை பெத்தா எங்க இப்பயே கன்னத்தில் கை வைக்காத தூ. ஓகே இப்படியே உட்காந்துருந்தா எப்படி நாடகம் அப்படித்தான் இருக்கும். என்ன போக்கா அடுத்த உண்டா? அடுத்து என்ன? செங்கதிரி கங்கா கருப்பசாமி கீர்த்திகா தென்ற ஐப்ரோஸ் சைப்ரோஸ் அன்பனார் சார்பாக ரூபாய் 20 சொல்லங்கள் கொடுத்துக்கிறார்கள். மண்மே தங்கராஜுக்கு ஒரு வைத்தறிச்சிருக்கோம். சொல்லணே எப்படின்னா அன்பில் பாயிண்ட் இல்லை. ஆமா ஆமா நம்ம பல பாட்டு பாடுறோம். நமக்கு ஒரு இல்லைவா என்ன பண்ணுறது அமைகிறது கிடைக்கிறது தான் கிடைக்குமா எல்லாமே. கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள்லாம் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்பை கொடுத்து அன்பு நன்றி. என்ன அடுத்து சொல்லு ஏன் போட்டு சத்தாக்குறேன் நீ போடா நல்லா தடா இருந்த உள்ள வர்றப்ப அண்ணே என்ன இப்ப வந்து கொள்றியடா அப்படிலாம் இருந்தாலும் ஆமாண்ணே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா எதுக்காண்டி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்றேன்னு அப்படியே சொன்னல பத்தியா. ஆமா பெண்களுக்காக பொம்மாலுமே இந்த ரேஷன் கார்டுல பாரு ஆண்கள் போட்டா எடுத்துட்டு இப்ப பொம்பளை போட்டா பெண்கள் போட்டா சொல்லிட்டாங்க. ஆமாய்யா. ஏன்னா 1000 ரூபா அவங்களுக்கு காசு தான் அவங்க குடும்ப இப்ப பாப்பாகலாம். ஆமா ஆமா. இப்ப ஆம்பளை என்ன கட்டிங் குடிச்சிட்டு படுத்துக்கோனா நம்ம அதான் தெரியாம தான் கேட்கறேன். என்னைக்கு இது வந்துச்சோ சரி அதுல இருந்து ஆம்பளைக்கு ஒருத்தர் கூட மரியாதை இல்லாம போயிருச்சு. இல்லனே எப்படி மரியாதை இருக்கும்? எப்படி இருக்கு பாண்டித்துறை சைலன்ஸ். ஏன்னா பேச நமக்கு தெரியாம அப்புறம் அங்கிட்டு தம்பி மல்மே இந்த ரேஷன் கார்டில் பேர் ஏற்றுறதும் போதும். சரி மல்மே சரி ஒரு ஆம்பளை ஆச்சும் இங்கே ஒரு ஆம்பளை காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரேன். சரி காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறேன்? சரி நம்ம பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி காலைல எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போகிறேன். வேலையை தேடி போகிறேன். ஆமாம் போயிட்டு வந்தவனுக்கு கட்டின பொண்டாட்டி என்ன பண்ணணும்? வந்தவொடனே தண்ணி மோந்து கொடுத்து வாங்க உட்காருங்க அங்கே உட்காருங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். வாங்க அதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கு? அதெல்லாம் உன் காலத்துலயே இருக்கும். சரி இப்போ அப்படியெல்லாம் இல்லை. கல்யாணம் பண்ண புதுசுல புருஷனுக்கு மரியாதையை பார்க்கணுமே. அடடே கொஞ்சம் பார்க்கணுமே. அம்மு என் செல்லும் என் பவுனு மயிரை புட்டு அத்துருவேன். அப்புறம் அத்துருவேன். அப்புறம் புதுசுல அதே 1 மாசம் சொல்லட்டும். சரி என்னங்க டார்லிங் இந்த 1 மாசம் சென்றவனு அதே ஒரு 3 மாசம் ஆகட்டும். சரி வாடா எப்போ அந்த சோறு ஊத்துறி இவனுக்கு வேற போட்டு தின்ட்டு போடு வேலை மாதிரி இல்லையாடா? போட்டு தின்ட்டு படுற அப்படியே புருஷனுக்கு மரியாதை கூட ஆரம்பிச்சிடும். கூட அது உண்மைதானே இப்ப நடக்கிறது அதுதானே. அது ஒவ்வொரு பொம்பளையால இருக்குது. கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் நினைக்க கூடாது. சரி ஒவ்வொரு பொம்பளையால கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சு பைப்பு சண்டை மாதிரி தான். பைப்பு சண்டை எப்படி தெரியுமா? எப்படின்னு அடிச்சுக்காதுங்க. சண்டையும் போட்டுக்க அங்க இருந்துட்டு கத்துவாங்க. ஒரு மனுஷன் நமக்கும் புரியாது அதுகளுக்கும் புரியாது. நம்ம எதுக்குடா பேசுறோம்னு அதுகளுக்கும் தெரியாது. தண்ணிக்கு ரொம்பனதுக்கு சண்டையா இல்ல அரை குடந்தை எனக்கு தண்ணி விட்டணும் சண்டையா அப்படின்னு தெரியாது. எதை நம்ம சொல்றது எதுவுமே சொல்ல முடியாது. அது மாதிரி கட்டின புருஷன் வந்ததுமே ஒரு பெண்கள் என்ன தெரியுமா என்ன ஆம்பளை காடு இறக்கி வேலைக்கு வருவோம். எந்த வேலையா இருந்தாலும் சரி உழைச்சிட்டு வர்றதுக்கு கட்டின பொண்டாட்டி நம்ம புருஷன் வந்துட்டானே உழைச்சிட்டு வர்றாரு களைப்பா வர்றா அப்படி அவருக்கு ஒரு தண்ணியும் வந்து கொடுத்து காட்டுல இருந்து வர்றவன் வேலை வெட்டிக்கு போயிட்டு வர்றவன் அவன் கோவம் தண்ணியணும்னா ஒரு சொம்பு தண்ணி வந்து கொடுங்க அன்பா சொன்னீங்கன்னா முடிஞ்சு வச்சு வந்ததுமே வாடனா தூக்கி போட்டு குமுறு குத்துவேன். வாடா
எப்பாண்டே அப்ப நீ என்ன தூக்கி போட்டு குமுறு குத்துவேன் குத்துருவேன். அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னண்ணே? இந்த வீட்டுக்கு சீரியல் ஒண்ணு வந்துருச்சு. ஆமாண்ணே. இந்த இங்க போட்டிருக்க சீரியல் கேட்காத. ஆமாண்ணே. அந்த சீரியல் இல்ல நான் சொல்றது இந்த இப்ப வந்திருக்க ஒரு புதுசு டிவில ஓடுதுல. பவித்ரா, நாகினி, மோகினி, நந்தினி, நிறைய நந்தினி, அவங்க ஆத்தா ஈரினி, பவித்ரா, மயிர புடுங்கினி, நிறைய இருக்கு. அதுல இன்னொரு சீரியல் மெல்ல திறந்த கதவு மும்மரமா ஓடுதுடா. ஆமாய்யா. மெல்ல திறந்தா கதவு ஏன் வேமா திறந்தா ஆகாதா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த சீரியல் வந்ததுல இருந்து சரி ஒரு ஆம்பளை கூட சோறு கிடைக்க மாட்டேங்குது. ஆம்பளை என்ன உழைச்சிட்டு வந்ததுமே இந்த பொம்பளை உண்மையுமே அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னையா? இந்த சீரியல் மும்மரமா ஓடிட்டு இருக்கோம். ஆமா, ஓடிட்டு இருக்கப்ப ஆம்பளை போய் சோறு கட்டனா பொம்பளை வாயில இருந்து வர்ற வார்த்தை ஒரே வார்த்தை தான். என்னையா? இவன் போய் மரியாதையா கேட்பான். எப்படி? ஆயா சோறு ஊத்து. ஆமா. பொறு விளம்பரம் போடட்டும். ஆமா ஆமா. ஆயா சோறு ஊத்து. பொறு விளம்பரம் போடட்டும். அவன் பாம்பு கொடுக்க அவன் எப்படா விளம்பரம் போறது, எப்படா சோறு திங்கிறது? ஆமா ஆமா. அதுனாச்சு இப்படி அதுலயும் தப்பி தவறி மிம்மரமா ஓடிட்டு இருப்ப கரண்ட் போச்சுன்னா ஈபி கரண்ட் சத்தியம். அவனை திட்ட பார்க்கணுமே. அவன் வீட்டுல இளவுல அவன் பிள்ளை தூக்கி திங்க அவன் கட்டுச்சுரா பார்த்துக்க அவன் கையில கட்ட முளைக்க நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சுக்கா. கரண்ட புடிங்கிட்டாக்கா. இந்த விளம்பரம் போடுறான் பாரு, இந்த கரண்ட் போன ஷாக்ல தான் அடுத்த குடும்பம் கிடும். கண்டிப்பா. அதான் அந்த வீட்டுல நம்ம மட்டும் சீரியல் பார்க்க மாட்டான். பக்கத்துட்டு பொம்பளை எத்துட்டு பொம்பளை ஆம்பளை குடும்பி மசிராக்கு அதுல அந்த ரீசார்ஜ் பண்ணலன்னு வச்சுக்க. மேஜ் ரீசார்ஜ் பண்ணல சரி போச்சு ஆம்பளை இருக்கிற ஒட்டு மசிலையும் சொட்ட மசிலையும் புடிங்கிட்டு விட்டுருங்க. ஆமாய்யா. அதுல இந்த ரீசார்ஜ் பண்றப்ப பாக்கணுமேங்க. ரீசார்ஜ் பண்றப்ப மாமா அது ரீசார்ஜ் பண்றப்ப கொஞ்சம் எப்படி மாமா இன்னைக்கு சீரியல் வர மிம்மரமான சீரியல் மாமா. ஆமா ரீசார்ஜ் யாரும் பிடிச்சி வச்சு அப்படிம்பாங்க. அந்த ரீசார்ஜ் ஆயிருச்சு சரி ஆம்பளை 10 வட்டிக்கு 5 வட்டிக்கு வாங்கி ரீசார்ஜ் பண்ணிடுவேன். ஆமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது முடிஞ்சோன்னா பத்தின வச்சுக்க ரீசார்ஜ் முடிஞ்சோன்னா அவனை எதுக்கு திரும்பிடுறாங்க. ஆமா ஆமா அதிசயமா என்ன 250 ரூபாய்க்கு அதுல இப்ப கேட்டு ஒரு காசு 16 ரூபாய் பாம்பு கொடுங்க. அதுக்கு ஒரு 16 ரூபாய். இவதுக்கு சன் டிவிக்கு ஒரு 26 ரூபாய். இப்படி இல்ல கோபியானே அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆமா ஆமா அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது காலகட்டம். யாரையும் சொல்லி கோளாறு கிடையாது. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா வளவல்னு நம்மளும் பேசக்கூடாது, வளவல்னு அவங்களும் பார்க்க கூடாது. சுருக்கமா முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆமையா என்ன சொல்றேன்னா இந்த சீரியல் வந்து நம்மளுக்கு மரியாதை இல்லாம போயிருச்சு. இல்ல அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என்னையா? ஏன் அவங்களும் சொல்லிக்கிட்டு ஆமா என் வீட்டுக்கு வா, நம்ம குடும்பத்துல என் குடும்பத்துக்கு வா. சரி வீட்டுக்கு அவர சொல்றேன் இல்லையா? அப்ப தானே குடும்ப பிரச்சனைக்கு வா. சரி என்ன பண்றது? சரி ஆமா உன்ன மாதிரி இருந்தா தானே பொழைச்சுக்கோனே. காரைக்குடி சைடு நாடகம். சரி எனக்கு கார்த்திகை மாசம் இப்ப இல்ல அதுக்கு முந்தின மாசம் கட்டுத்தேன். கார்த்திகை மாசம் நாடகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மணி 12 ஆகி போச்சு. நல்லா கேட்டுங்க, என் குடும்பத்தில் நடந்தது சொல்றேன், யாரும் தவற நினைக்க வேணாம். மொதல்ல காரைக்குடி சைடு நாடகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே என் பொண்டாட்டிட்ட ஊர்ல வேற நிகழ்ச்சி நடந்திருக்கும் போல. சரி நான் சங்கத்துல தான் எப்போதுமே படுத்துக்கிறது. ஆமா பேக்க கொண்டு வச்சதுமே சோறு ஊத்த முடியும்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கையால் மூஞ்ச கழுவிட்டு சரி வேட்டியை மாத்திட்டு அப்ப சோறு கேட்போம்னு சொல்லிட்டு பேசாம வச்சுட்டேயா. சரி பேக்க கொண்டு வச்சுட்டு கையால் மூஞ்ச கழுவிட்டு குளிச்சுட்டு வேட்டியை வந்து மாத்திட்டு என் பொண்டாட்டி போய் சோறு கேட்டேன். சரி ஆயா சோறு ஊத்துன்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணிட்டேன், ஊர் நிகழ்ச்சி இந்த மாதிரி திருவிழா டைம் போல, அது எனக்கு தெரியல. சரி நான் சங்கத்துல இருக்கேன் எனக்கு தெரியல. இவன் என்ன பண்ணிட்டா நைட்டு ஃபுல்லா அங்கே நாடகம் பார்த்துட்டு இந்த நாடகத்தை பார்க்காம விட்டா போல. சரி இவன் என்ன பண்ணிட்டா நைட்டு நாடகம் பார்க்கலையே பகல்ல இப்பதான் பகல் ஷிஃப்ட் அடிக்கிறான் இவங்கள பாம்பு கொடுக்கறதுக்கு. ஆமையா எவன் கண்டுபிடிச்சாலும் அவனுக்கு எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஆமையா ஆமா இது பகல்ல பாத்து இருந்திருப்பா போல. சரி அந்த நேரம் நான் போனது 12 மணிக்கு. ஏன் கிறக மாதிரி பாரு. சரி 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஆமா ஒரு 100 ரூபாய்க்கு தின்னுட்டு வந்திருக்க கூடாதா? ஆமா தின்னுட்டு வந்திருக்கலாம் சாப்பிட்டு. சரி ஒரு 100 ரூபாயை மிச்சம் பண்ணா நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டுல கறிகாய் எடுத்து சந்தோஷமா பிள்ளை வீட்டோட சாப்பிடுவோம். சரி அப்படின்னு ஆசையில நான் காசை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தா இவன் என்ன 12 மணிக்கு சீரியல் ஓடுதுன்னு மெம்பர் நைட்டு பார்க்காத சீரியல் இவ பார்த்துட்டு இருக்கிறான். சரி சரி போனதுமே என்னத்தை கேட்கணும்னு சொன்ன மாதிரி கையால முடிச்சு கழுவி உட்காந்துட்டியா? ஆமா சரி ஆயா சோறு ஊத்துந்தேன்னு சொன்னேன். சரி என் பொண்டாட்டி கட்டா வர கேள்வி என்ன சோற என்ன மயிரை புடுங்கன்னு. ஆமா அதுதான் அப்பப்போ பொண்டாட்டிட்டு அப்படியே ஒத்துழைச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளே நண்டு மாதிரி பிடிச்சிருங்க. கண்டிப்பா ஆமா நான் தெரியாதனமா வந்து ஆயா சோறுன்னு முட்டேன். பாசத்தோட பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமா என்ன மாதிரி உன்னால முடியுமா? முடியவே முடியாதுண்ணே. சரி சரி ஆயா சோறு ஊத்துன்னு சொன்னேன். இவ சோறு இப்ப ஊத்துற மாதிரி தெரியல. சரி நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரமே பொறுமையா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எனக்கும் வந்துருச்சு. விட்டு அறத்துல என் முண்டாட்டியா ஏனே இசுமாவா நான் அப்படித்தான்
நடந்துச்சு இன்னைக்கு. நான் பார்த்து இருந்தா தெரியும். அடிச்சோன்னா நேரம் அழுதுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போனா வாரு. சரி மறுமே 3 நாளைக்கு சரி என் மொட்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஊருக்கு அதுலயும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னய்யா? கல்யாணம் பண்ணலாம், உள்ளூருக்குள்ள கல்யாணம் பண்ண கூடாது. ஆமாய்யோ. ஏன்னா வெளியூர்ல கல்யாணம் பண்ணா கூட போயிட்டு அங்கிட்டு 3 நாள் இருப்பா, ஒரு வாரம் கூட இருந்துட்டு வரலாம், ஒரு வாரம் கூட 10 நாள் கூட இருப்பா. ஆமா. அந்த உள்ளூர்ல நான் பண்ண நேரம் என் கிறக மாதிரி உள்ளூர்ல கல்யாணத்தை பண்ணி 3 வீட்டுக்கு அடுத்த வீடு, 3 வீட்டுக்கு அடுத்த வீடு கல்யாணம் பண்ணி போட்டு என்ன பண்ணிட்டா, போனவ திரும்பி அங்க கூட மூஞ்சி கழுவாம திருப்பி என் வீட்டுக்கே வந்துட்டா. சரி வந்தானா மூஞ்சிய கழுவிட்டு மாமாண்ணா. சரி ஆஹா, என்னைக்கு சண்டை போடுவாளே கோவப்படுவாளே, என்னன்னு தெரியல, மாமாங்கிறாளே. அப்படி எனக்கு குண்டியெல்லாம் புள்ள இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஆரம்பிச்சேன், என்னைக்கு வா போ, ஆமா அப்படி வருஷம் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. சரி இன்னைக்கு மாமாங்கிறாளே, என்னைக்கு கூப்பிடாத வார்த்தை இன்னைக்கு என்னை கேட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷம். உனக்கு சந்தோஷத்துல என்னம்மா மாமா இன்னைக்கு சோறு ஆக்கல, இட்லிக்கு மாவாட்டி வச்சிருக்கிறேன். இட்லிக்கு மாவா? அப்ப எல்லாம் ஒண்ணுதான். சரிண்ணே, இட்லிக்கு மாவாட்டி வச்சிருக்கிறேன், வேணா 2 இட்லியை சுட்டு கொண்டு வந்து போடட்டுமான்னு கேட்க. சரி ஆசைப்பட்டு கேட்கறாள், நம்ம அடிச்சதை மறந்துட்டு கேட்கறாளே. ஆமா அப்படின்னு சந்தோஷத்துல சரிமா போடுமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டத்துக்கு வச்சிருக்கா. 1/2 மணி நேரமா பிச்சைக்கார மாதிரி உனக்கு சொல்லும்போது அப்படித்தான் புருஷன் நிலைமை போற பிச்சைக்காரன் நிலைமைதான். சரி உட்காந்துருக்கிறேன் 1/2 மணி நேரமா. 1/2 மணி நேரம் சென்று வந்து இட்லி விழுந்துச்சுவாரு. எதுலையா? தட்டுலதான் தட்டுல விழுந்துச்சுவாரு. நல்லா மஞ்சள்னு மஞ்சக்காமால வந்த மாதிரி. என்னையா சொல்ற? சாம்பார் இட்லியோ? உங்க வீட்டுல இட்லி சுட்டா என்ன கலர்ல? மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். அண்ணே உங்க வீட்டுல? உங்க வீட்டுல அதை பார்த்து கண்டுபிடிச்சு உன் பேச்ச நம்ப முடியலடா. அப்பப்ப நீ மாறி விடுற. ஒயிட் போக்கஸ் மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என் முன்னாடி என்னடா இப்படி இட்லி நீ சொல்லும் போதுதாப்பா சாம்பார் இட்லியா இருக்கும்னு நினைச்சேன். சரி இன்னொன்னு மசாலா இட்லியா இருக்கும்னு நினைச்சேன். அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு பசி கறக்கத்துல சரி 4 இட்லி தின்ட்டேன். நீ வெறித்தனமா பசி கறக்கத்துல என்ன பண்ண முடியும்? தின்னு முடிச்சா ஏப்பம் வந்துச்சு, புளிச்ச ஏப்பமா. வர ஏப்பமே ஒரு மாதிரியா வந்துச்சு. புளிச்ச மாவு கூட இல்லடா, புது மாவு விடாது, கடையில வாங்கிட்டு வந்த மாவுடா. என்னடா ஏப்பம் ஒரு மாதிரியா வருது அப்படின்னு கேட்க முட்டை போறேன். சரி அடிச்சு விட்டோமா, பேசுறதுக்கு பயமா இருக்கு. அதனால மறுபடியும் போய் பேசினா அவ எது தோசை கரண்டி எதுவும் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டான்னு அதுல வேற பயமா இருக்கு. சொல்ல முடியாதுன்னு பேசாம மறுபடியும் என்னமா இட்லி இப்படி ஒரு வாடை அடிக்குது என்ன அப்படின்னு கேட்கலாம்னு போனாலும் பயமா இருக்கு. இவ என்ன பண்ணிட்டா, எல்லாரும் அதாவது எந்த துணியை போட்டு இட்லி சுடுவாங்க? இட்லி துணி. நல்லா கேட்டுக்க, இதுதான் முக்கியமான விஷயம். ஆமாண்ணே, இட்லி துணியை போட்டு இட்லி சுடுவாங்க. ஆமா கொடிக்கோத்தல நல்லா கேட்டுங்க, கொடிக்கோத்தல 4 துணி காஞ்சி விடுறதுக்கு. சரி இவ என்னகிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு அதான் நல்லா வம்புக்கு பெண்களுக்கும் வித்தியாசம். எப்ப பழி வாங்கும் தெரியாது, எப்ப மாதிரி கொத்தும் தெரியாது. ஆமா அதுதான் சொல்ல வரேன். இந்த கொடிக்கோத்தல 4 துணி காஞ்சி விடுறது. சரி இவ என்ன பண்ணிட்டா, என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இவ கண்ணை கசைக்கிட்டே என்கிட்ட சிரிச்சுக்கிறது, அங்கிட்டு போய் அழுதுக்கிறது. சரி இப்படியுமா இருந்திருக்கா, இது எனக்கு தெரியல. நீ நல்ல சரி நம்ம பசிக்கிறதுல நம்ம சோத்த தானே திம்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன இவ போனவ என்ன பண்ணிட்டா, கொடிக்கோத்துல மொத்தம் 4 துணி காஞ்சி எடுத்துருக்கு. சரி ஒரு செடி இட்லி துணி. எனக்கு வேற பிள்ளை வறந்திருக்குது, அப்பதான் புது பிள்ளை. 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுது. நல்லா கேட்டுங்க, 1 மாசம் தான் ஆகுது. சரி இட்லி துணிக்கு என் பிள்ளை விட்டு பீ துணிக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? என்ன அது ஒரே கணக்கா தான் இருக்கும், எல்லாம் ஒரே சைஸா தான் இருக்கும். ஆமா இவன் என்ன பண்ணிட்டா, இட்லி துணிக்கு பதிலாக கொடிக்கோத்துல காஞ்சிருது. என் பிள்ளை விட்டு பீ துணி, இது என்னடா மஞ்சளா வருதுன்னா அப்பதான் தெரிஞ்சிருக்குது எனக்கு. சரி அப்பதான் அவன் எந்த துணியில இட்லி சுட்டுருக்குறா, எந்த துணினே உனக்கு தானே தெரியும். இது மாதிரி நடந்துருச்சுப்பா. சரி இதை ஒரு ஊர்ல நான் காமெடிக்கு சொல்லிட்டேன். சரி காலையில இந்த வாச கூட்டிட்டு இருப்பாங்கல்ல, நாடா முடிச்சு போறப்ப இந்த சாணி போடுவாங்க தெளிப்பாங்க. இப்ப யாரு சாணி போடுறா? எல்லாம் டைல்ஸ்ல தான் பூவா வரைஞ்சிருச்சு. அதனால அதை பத்தி பேச்சு இல்ல. ஆமா பாத்தீங்கன்னா காலையில பவுடர் அடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு அம்மா கூப்பிட்டு, எப்பா நீ தான் நைட்டு பீதுன்னு அப்பனா அப்படி சொல்றாங்க. அப்படி கேட்டா எப்படா இருக்கு நமக்கு? இத சொன்னது திண்டமா இல்ல நம்ம பேசுறது திண்டமா, வந்தது திண்டமா அப்படின்னு போற மாதிரி இருக்குது காலகட்டம். சரி ஒரு குடும்பத்துல சண்டை வர்ற காரணம் எதனால தெரியுமா? எதனாலயா? சந்தேகம் தான். 3 விஷயம் இருக்க கூடாது. ஆமா சந்தேகம் ஒண்ணு, கேப்பார் பேச்சு 2, இன்னொன்னு வந்து பத்தின்னு வச்சுக்க, ஒண்ணு சொந்த புத்தி இருக்குன்னா சுய புத்தி இருக்கணும். 2மே இல்லைன்னு வச்சுக்க குடும்பமா இருக்காது.
அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போற மனப்பான்மை வேணும். அதுதாங்க உண்மை. பெண்களுக்கு முதல்ல அது வேணும். ஆமா. அப்படி இருந்த குடும்பத்துல சண்டையே வராது. ஆமா. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பார்த்துட்டு இருந்தோம் குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால நாங்க வந்த பிள்ளையா இருந்தாலும் நாங்க தவறாக பேசியிருந்தாலும் சரி, நாங்கள் சொந்த பிள்ளை போல் நினைத்து எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை அளித்த அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்து எங்கள் கதைப்பணியை துவங்கின்றோம். நன்றி அறிந்த வணக்கம் கொண்டோடு அடியே அடி சின்ன புள்ள அது துடிக்குது கண்ணுக்குள்ள மலர்ந்த மலர மரச்சா நல்லால அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள மறந்த மரபு மரச்சா நல்லால அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே புள்ளே அவி துடிக்குது கண்ணுக்குள்ள மறந்த மரபு மரச்சா நல்லால அடியே அடி சின்ன புள்ளே அவி துடிக்குது கண்ணுக்குள்ள அவி துடிக்குது கண்ணுக்குள்ள மலர்ந்த மலர மரத்தா நல்லால அடடா காட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டில் சொன்னா மற்றும் இன்னொரு புனர்மல் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செட்டியப்பட்டி கிராமம் செட்டியப்பட்டியில் அமைந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மலையாள கருப்பசுவாமி திருக்கோவில் திரு ஸ்ரீ கண்ணன் லீலா திரு டி வெள்ளைச்சாமி சசிகலா திரு டி மோகன்ராஜ் நித்யா மற்றும் சிவசங்கரி மகன் கோகுல் குடும்பத்தர்கள் வழங்கும் பிரார்த்தனை நாடகமாக நடைபெறும். அனைவரும் காண வருக 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 வருக. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குருதேவரிடம் மாசி மாதம் 26ஆம் நாள் 10/3/2025 திங்கட்கிழமை அன்று 20 சரியாக 10 நிலவில் கோவில் அமைந்துள்ள சிங்கார பண்ண கலரங்கில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய வெள்ளைமாநிலச்சாமி காதல் காவிய நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. இதில் பங்கு நடிகர்கள் தமிழகத்தின் தனக்குன்னு ஒரு பாடுகோடு வெட்டிமுரசு கொட்டி பெறும். பாண்டத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரம் போல் அவருக்குன்னு ஒரு பாடுகோடு வெட்டிமுரசு கொட்டி பெறும். யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமை மாப்பிள்ளை புத்தகங்களை சேர்ந்த விபி வேங்கை கருப்பையார் முறையில் வெள்ளச்சம் எடுத்து 50 பேரை காத்து கொண்டிருக்கின்றார். அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே மணித்துளிய போல குணப்படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மண்ணுக்கும் மின்னுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நல்ல மனம்
வானத்தை போல உண்மையுமே அவருக்கு பெருசு மனையா, அதோட பெருசியா. அதுக்கடுத்து காணக்கோயிலுக்கு பெருசு. இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களும் செல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி வர்ணப்பட்டியை சேர்ந்த எங்களை யூடியூப் சேனல் புகழ்பெற்ற ஏபி பூபதி ஸ்ரீ விரும்புடைய வெள்ளையவன் அடித்து உங்கள் அன்பது பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். மஞ்சளுக்கு உரியவளே மன்னாலும் உமையவளே, மஞ்சளுக்கு உரியவளே மன்னாலும் உமையவளே, மங்கையரி குங்குமத்திலே என்றும் குடிகொண்டு வாழ்பவளே, நம்பிக்கை கொண்டோர்க்கு துணையாக வருபவளே, எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி, அருமாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி, அருமாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி, கருமாறி மகமாயி, கருமாறி மகமாயி. அதுக்கடுத்து சிறந்த முறையில் வாழ்வீச்சு மன்னன் வசன புயல்னு சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா மல்மே. எத்தனையோ நீங்கள் பாண்டிமணியை பார்த்துருக்கலாம், நம்ம ஊர்லேயும் கூட இருந்திருக்கோம். மல்மே மதுரை பாண்டிவேல் மாதிரி வராது. எத்தனையோ பாண்டிமணி இருந்தாலும் மதுரை பாண்டிவேல் மாதிரி வருமா கோபியனே? ஆமாங்க. வருமா? வராது. மல்மே அந்த பாண்டிமணி எந்திரிச்சு நின்னா எவ்வளோ ஹைட்டில் இருப்பாரோ, அவன் கொட்டலில் புடுங்க. இன்னைக்கு பாண்டிமணி வேஷம் போகிறேன் மூடி சோறு திங்கிறாத்தா, வாயில மனு எப்படித்தான் இருக்குது. எனக்கு எல்லாம் வயிற்றுச்ச மாதிரி இருக்குது. நான் 2 சப்பாத்தி தின்னா அவன் 4 சப்பாத்தி உள்ளதை உருட்டி தள்ளிட்டேன். இன்னைக்கு வந்திருக்கிற பாண்டிமணி சாதாரண பாண்டிமணியா அம்மனே என்னையத்தான் இன்னைக்கு என்னை கொண்டுருவேன். 4 சின்ன ஆளை போடக்கூடாதான் உருவம் மட்டும் பொறுக்கிறேன். இவனை கட்டி பிடிச்சி நான் அமைக்கி நாடகத்தை ஓட்டி என்னத்த அருமை சகோதரர் மல்மே. நாங்கள் என்னதான் பேசினாலும் ஒரு யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய அருமை அண்ணா திருச்சியை சேர்ந்த RS பிரபாகரன் மருகமடியிலே சேதுபதியாகும் பாண்டிமணியாக அடித்து உங்கள் அன்பதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார். ஆமாம், அப்புறம் ட்ரம் சோமனி போய்ட்டு அப்புறம் ஏன் இப்போ முந்திர நீங்கள் என் தம்பி இருக்கிறவங்க எங்கள் வளப்படுற அடித்து நோக்கி விட்டுருவேன், ஏற்றி இறங்கிட வேண்டியது. அதுக்கடுத்தபடியாக சிறந்த முறையில் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கும் சிந்தனை ஓட்டக்கூடிய ஏன் உயிரை போட்டு வாங்கினோம்னே வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி பாலக்குறிச்சியை சேர்ந்த சனியை சகலையாடாவே சரி வேற தாய்மாமே மைனே கொடுக்குறேன் பொண்ணே. அதில் அருமை சகோதரர் எங்களது பாசத்தை என்றும் கோபாலசாமி உங்கமுடையிலே ஜல்லிக்கட்டு கலகாரம் அடித்துக்கொள் என்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்க ஊரு பாட்டுக்காரே ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரே, செத்திருக்கு பொட்டுக்காரே ஐயா செவலக்கால மாட்டுக்காரே. அருமையான ஒரு பாட்டு. அதுக்கு திருப்பியாக அருமைய பாசத்தை என்று யூடியூப் சேனல் புகழ்பெற்ற தமிழகத்தின் அவருக்குன்னு ஒரு பாணி கொண்டு வெட்டி முரசு கொட்டி வரும் எங்களது ஆறுமனை கலரசு இசை மேதை பொன்னர் சங்கர பாதிமதி சூழம் வேற போர் முடிஞ்சிருச்சா சொல்லிச்சிங்க அன்னைக்கு வச்சு மாட்டிட்டீங்க. அன்னையோட தொண்டை கட்டினது அருமை சகோதரர் அருமை அப்பா சகோதரரோட அருமை அப்பான்னு சொல்ல எனக்கெல்லாம் குருநாதராக வழங்கக்கூடிய எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த மற்றும் மொட்டைமட்டியை சேர்ந்த PM தங்கராஜ் அப்பா அவர்கள் விரும்புடைய 6 மணி மற்றும் பின் பாடல்கள். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் போடுதல்லையா நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துக்கிளி இங்கிருக்க ஓய் கோவை பழம் அங்கிருக்க, கத்தி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. கத்தி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. இளவானம் தண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவனை கைபிடித்து இரவெல்லாம் கண் பொழித்து இல்லாத ஆசையிலே
நீதான் ஓடி போய் சொல்லிவிடு ஓசையிட பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் பிள்ளையே இவ தூது சொல்ல மாட்டாயோ பின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் அலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு எம் மனசே எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஊருக்கு தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஊருக்கு தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓ, சாட்சி சொல்லும் சந்திரனே நீவ தூது சொல்ல மாட்டாயோ சாட்சி சொல்லும் சந்திரனே நீவ தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் பிள்ளையே இவ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ மின்னல் கொடி சின்னசாமி மற்றும் எக்ஸ் சீத்தப்பட்டி அன்பனோர் சார்பாக இப்பாடலை பாராட்டி எங்களது அருமை கைதட்டலாமே அவர் நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல் அவருக்கானே மறுமை கைதட்டலாமே எல்லாருமே ஏன் வைக்கப்படுறீங்க தெய்வம் நாங்கள் உங்களை மாதிரி நாங்களும் மனுஷன் தானே மறுமை அந்த எல்லாத்துக்கும் அந்த குரல் பலம் கிடைச்சிடாது மறுமை அந்த ஆண்டை கொடுத்த ஒரே ஒரு வீக்னஸ் ஃபைட் ஆகுது பாசத்தை என்று மறவாது ஏர்மை அருமை மாமா மலர்கொடி மற்றும் சின்னசாமி மாமா அவர்கள் முன்னாள் தலைவர் மாமா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் விருப்பப்பட்டு கேட்கக்கூடிய பாடலை பாடக்கூடிய உண்மையுமே பாசத்து அருமை நம்ம அம்பிகா அக்கா அவர்கள் அம்பிகா அக்கா இந்த 2 உருது நிறைய ஒரு இந்த பாடலை பாட சொல்லி சகோதரி அம்பிகா சகோதரி அவர்களுக்காக ஒரு பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். ஸ்ரீ கணபதி ஆடியோஸ் பாம்பாடி வெட்டி அன்பு சார்பாக அருமையப்பா மன்மோ ஒரு மைக் செட்டுக்கார பாராட்டி தர்றாங்கன்னா மன்மோ குரல் விழா அந்த பால அண்ணன் அவர்களுக்கு நன்றி. பாலண்ணன் ஏற்கனவே சொன்னார் நமது கணபதி ஆடியோஸ் உரிமையாளர் பாசத்தை என்று மறவாத பாலு அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழும் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஒரு செய்வனை இருந்து வைக்க முடியுமா இவருக்கு செய்வனை வைக்க முடியுமா ஆண்டையும் கொடுத்ததே வரப்பிரசாதம் அதை வச்சு உள்ளதை வச்சு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணமாக அருமை செய்த ஒன்று நண்டூர் அறிவு கண்டிப்பாக நீங்கள் பாடி ஆகணுமா. அன்பு சகோதரி அம்பிகா அவர்களுக்காக சிறப்பு நடிகை கரூரை சேர்ந்த அம்பிகா ஸ்ரீ அவர்களுக்காக ஒரு பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். ஒரு நடிகர் விருப்பப்பட்டு கேட்குறாங்கன்னா மண்மை ஒரு நடிகர் உங்களுக்கு பெருமையை நான் நினைக்கிறேன். சரிண்ணே சரி. அதனால நீங்கள் பெருமையாக இருப்பீங்கன்னு நான் விடிகிற வரைக்கும் நினைக்கிறேன். சரிண்ணே. அதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு அதுக்கு தொடர்பாக மிருதங்க மாஸ்டர் மிருதங்க வித்துவான் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் புகழ்பெற்ற மற்றும் எங்களுக்கெல்லாம் இப்படித்தான் ஒரு வசனத்தை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய எங்களது வசன புயல் வசன கர்த்தான்னு சொல்லக்கூடிய அருமை என்ன எங்களது கே நைனா மாநகரத்தை சேர்ந்த கே நைனா கோவில் மதிவெட்டாளர் நைனா கோபியா குப்பா ஆமா சிரிச்சுக்கிட்டு
இல்ல சிறப்பா கை தட்டுங்க, கை தட்டுங்க. சிறப்பு. நல்ல ஒரு வாசிப்பு. ஒரு 7 நிமிஷம் வாசிச்சிருக்காரு. இன்னும் வாசிக்க விட்டா வாசிப்பாரு. கடல் வரைக்கும் அவர் தான் வாசிப்பாரு. அவர் அது எனக்கு தெரியும். தனியா வாசிக்கணும்ல பேர் சொல்றப்ப. ஆமா அந்த அப்படியே எல்லாம் கம்பராமன் அப்பா சாமிலா உங்களை வச்சுட்டு நான் ஓட்டி அதுக்கடுத்ததாக பலவாத்திய மன்னன் வண்டியில வர்றப்ப இப்படித்தான் வரணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சரி என் தம்பி மல்மை, நல்ல தம்பி. சரி, என் தங்க தம்பி. அவர் பேர் பாண்டித்துறையா? மல்மை நீ தூங்கிட்டு இருந்தாலும் அண்ணே நாடத்துக்கு டைம் ஆச்சுன்னா எந்திரனேன்னு சொல்லி தண்ணியை போட்டு எழுப்பின ஒரே ஆள் நீ தாண்டா. பச்சை தண்ணியை போட்டோம். அருமை தம்பி, பாசத்தை என்று மறவாத யூடியூப் சேனல் புகழ்பெற்ற எங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரிய மாட்டேன். வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எனது தம்பி முன்னாடி பிள்ளை PS பாண்டித்துறை அவர்கள் ஆர்டர் இசைப்பார். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்குத்தான் பஞ்சம் இல்லை ஆடத்தா விட்டு துள்ளி கட்டு கவலை வெட்டு கச்சை கட்டு ஆடத்தா ரொம்ப முக்காதடா.
சதி சொல்லணும்டா. தம்பி வேற யாரும் கிடையாது, அண்ணனோட சிஷிய பிள்ளை தான். ஆமாய்யா. மல்மே 2 பேரும் ஒன்னாத்தான் போவாங்க, ஒன்னாத்தான் வருவாங்க. 3 பேருமே இவரை நாங்க லிஸ்ட்ல இப்ப அந்த ஒரு வருஷ காலத்துல நாங்க சேர்க்கறது இல்ல. இல்லனே பரவாயில்ல. ஆமா சேர்த்துக்கலாம். நீ எப்ப காய நகர்த்தணுமோ அப்பதான் நீ காய நகர்த்துவ. கண்டிப்பா எப்ப வாரிக்கிட்டே இருந்தாலும் எப்ப வர முடியாது. அதனால எங்க வச்சு செய்யணுமோ அங்க வச்சு செஞ்சிருவீங்க. சரி மல்மே இவர் வந்து எங்க கூட வரமாட்டாரு. இவங்க 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாத்தான் போவாங்க, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. மல்மே அதோட சிஷிய பிள்ளாவே. மல்மே 2 இடத்துக்கு ஒன்று சொல்றேன். இவ்வளவு தூரம் ஆர்வமா வாசிக்கிறீங்கல்ல, இப்ப ஜாதி சொல்றேன். சொன்ன செய்தியை வாசிப்பீங்களா? மறுபடியும் சொன்ன ஊர்ல செருப்பல்டி என்ன அடிக்கவா கேக்குறேன். தத்தித்தா அப்படி இருக்கணும். சொல்லு பத்தியா நீ வாசி. அப்படியே வாத்தியார் மாதிரியே இருக்கணும்டா. தத்தித்தா ததிங்கினத்தா. அவர் கூட என்ன சேர்ந்து நீயும் பாட்டு பாடுற பின்பாட்டு. ததிங்கினத்தா தத்தித்தல் அங்க தக்கத்தை மீதக்க சொன்னத்தா கிடுதா. இப்போ உங்களுக்கு வேலை இல்லைங்க வாத்தியார, இப்போ இவனுக்கு வேலை கிடுதா. உன் முகரில் முளைக்கும் கிருதா. உன் முகர பாரு கிடுதா கிடுதா. நீனு ஊமுன்னு வச்சுக்கிறீங்க கிடுதா. இப்படி கிடுதா புருட்டு அப்படியே வச்சு. என்ன ஜென்ரல் ஷாப் இருக்குதா? அதே நீ போட்டு குத்திட்டு கிடக்குறா வாங்கினா ஒரே ஓட்டையை உடச்சி விட்டு போயிடும்ல. கிடுதா நக்கிறதா, தண்ணி ஊற்றி நக்கிறதா. ஏன் சௌரியம்மா? சரி இருக்கட்டும். அருமையான ஒரு வாசிப்பு. அன்பு தம்பியர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ எல்லாத்துக்கும் வாசிச்சிங்களே, இப்போ வந்து எனக்கு சாமி வரப்போகுது. ஆமாம், சாமி அடைக்க அப்புறம் தூங்குறவங்க கொஞ்சம் எழுப்பிடுங்க, கோச்சிக்காம. யார் படுத்திருந்தாலும் எழுப்பிடுங்க. போட்டு மிதிச்சுப்பட்டா கேள்வி கேட்பது கிடையாது. ஆத்தா மகமாயி 1000 கண்ணுடாலே சமயத்தாயி உன்னை வருந்தி அழைக்க போறேன். உங்க மேல சாமி வந்தாலும் பரவாயில்ல, இல்ல பக்கமெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்திருக்க பெட்டிக்காரெல்லாம் சாமி வந்தாங்க. பெட்டி ஏனே தங்கராசப்பா 1000 பேர் வேணும் என்னை பிடிக்க. 1000 பேர் வேணுமா? ஓ மயம் வராது ஓட்டி பிடிக்க. அதனால மிருதங்காரெல்லாம் இன்னைக்கு எப்படி சாமி வந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சாமி வரும். இப்போ மிருதங்காருக்கு சாமி வந்தா எப்படி தெரியுமா சாமி ஆடுவார்? வாசிக்கிறார்ப்பா, அப்படி கரண்டில் அடிச்சா அப்படி வாசிக்கிறார். இப்போ ஆல்ரவுண்டுக்காரனுக்கு சாமி வந்தா வரும். நீ ஆண்டா முந்துற, நீ முந்தா நேற்று வந்தா இருக்கு அது மசூர் கூட அடங்காது. உனக்கு சாமி வந்தா எப்படி தெரியுமா? இப்படி சாமி வரணும். இதுனாச்சும் உங்களுக்கு நாச்சும் இப்படி இரு முண்டை ஏத்தட்டுல இன்னும் சொல்லாமே இருக்க முடியும். பெட்டிக்காருக்கு சாமி வந்தா இப்படி சாமி வரும். தாளக்காரருக்கு சாமி வந்தா மணியாகி விட்டது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக முடிச்சுட்டு போயிடும். அப்படிங்கிற காரணமாக அன்பு அருமை தம்பி ஒரு நாடக தாயதே விளங்கக்கூடிய தாள மாஸ்டர் எங்களது பாசத்தை என்ற முறை எம் முத்துக்குமார் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். நன்றி வணக்கம். அதனைத் தொடர்ந்து சிறந்தமல்லி வண்ணவன சீனமைப்பு RS பிரபாகரன் சின் கம்பெனி மலடிப்பட்டி மணப்பாறை என்று தெரிவித்துக் கொண்டோடு VPK வேங்கை கலைக்குழு சின் கம்பெனி அன்புள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோடு அது சமயம் பக்தரோடியிலும் பொதுமக்களும் திருவிழாவிலிருந்து இந்நாடகத்தினை கண்டளிக்கும் ஒரு அன்போடு வைக்கின்றார்கள். இப்படிக்கு சிவசங்கரி மகன் கோகுல் மற்றும் ஊர் பொதுமக்கள் செட்டியப்பட்டி அன்பு கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த ஒரு வாய்ப்பினை அழைத்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகி ஐயாவர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எங்கள் சர்வம், ஊர் நாட்டம் ஐயா அவர்களுக்கும் எங்கள் சர்வம், எங்கள் அருமையப்பா எங்களது அருமையண்ணா PM தங்கராஜ் அவர்கள் சார்பாகம், எங்களது நைனா கோபிநாத் அண்ணா அவர்கள் வாத்தியார் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோடு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தக்க தெளிவாக சிறந்த முறையில் ஒலி அன்னொலி அமைத்துக் கொண்டிருப்பது கணபதி ஆடியோஸ். ஆடியோஸ் 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 நல்லா ஓடுறியா? கணபதி ஆடியோஸ், கணபதி செட்டியப்பட்டி உரிமை பாலு. பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எவன் கண்டுபிடிச்சான் அந்த வீட்டில் விளையாடுறதுக்கா? அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு டைலாக் ஒன்று இருக்குப்பா. என்ன அக்கா வந்திருக்கேன்டா. ஏன் எதுக்கு?
எம்புட்டு டைலாக் வரும்பாரு அடுத்து வரும்பாரு இன்னைக்கு வந்திருக்கிறத பாரு. அன்பு சிறந்த முறையில் வெளியில் அமைத்துக் கொண்டிருப்பது கணபதி ஆடியோ சுரிமையில் இருக்கும். அதில் பின்னர் எல்லா உலகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோடு அது சமயம் மற்றும் சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் ஒரு மனுஷன் உழைக்கிறது அந்த ஒரு அமைத்து கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் தானத்தில் சிறந்ததான அன்னதானம் என்பார்கள். அது விளங்கிய கிராம பொதுமக்களுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் அன்பு விழா கமிட்டிகள் சார்பாக அன்னதானம் வழங்கிய அன்பு குடும்பத்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அடித்த தெரிவித்துக் கொண்டோடு நாடக அமைப்பாளர்கள் எங்களது பாசத்தை என்று மறவாத நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிடி வரக்கூடிய மல்மே நீ எப்படி இருந்தாலும் ஜாயிண்ட் இல்லாமல் ஏஜென்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமாம் மாட்டி விட்டு நீ போயிடுவேன் சாப்பாடு காய்ச்சி தர மாட்டேன். நாடக அமைப்பாளர் எங்களது பாசத்தை என்று மறவாத PM தங்கராஜ் கே புதுக்கோட்டை மற்றும் மாநகரத்தை சேர்ந்த கே நைனா கோபிநாத் அவர்கள் சார்பாக இந்நாடகத்தை அமைத்துள்ள அன்பு ரசிக பொதுமக்கள் சார்பாக நன்றி. மற்ற இவர்களிடம் இந்த நாடகம் மட்டுமல்ல பொன்னர் சங்கர் கட்டபொம்மன் மற்றும் சத்யன் சௌத்ரி பவளக்குட்டி அரிசந்திரம் என்ற வலிதிரமணம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடகத்தை நீ கொடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் எடுத்து செல்கின்ற அன்பு PM தங்கராஜ் மற்றும் நைனா கோபிநாத் ஜாயிண்ட் இல்லாமல் என்ன பொழப்பு போட்டணுமே. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடு முதற்கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காதானே ஒவ்வொரு ஊரில் கேட்குறாங்க மக்களையும் சேர்த்து எடுத்துக்க கோச்சுக்காது என்ன சொல்கிறேன்னு. ஆமாம் VSK லைவ் யூடியூப் சேனல் அன்பு சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறம் மறந்துட்டு காலையில் சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாது. அதில் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் 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 எல்லாத்து பேரையும் சொல்லிட்டல சரிண்ணே சொல்லிட்டல சொல்லிட்டேனே ஒரு பேர் சொல்லு யாரு என் பேரையும் விட்டனா உன் பேர் இல்ல உன் பேரை யாரு கேட்டா ஆமா என் பேரை யாரு கேக்குறா இல்ல வந்திருக்கா பிள்ளையா இன்னைக்கு தான் நல்லா லட்டு மாதிரி அது உனக்கு யோகம்யா இன்னைக்கு பாரு என் வேலையை சாப்பிடு ஊருக்கார என்னை செருப்பால் அடிச்சு உள்ள ஓடான்னு சொன்னாலும் போக மாட்டேன். இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை மறுபடியும் எனக்கு சம்பளமே வேணாம். யாரு சொன்னது சம்பளம் தரணும்னு லட்டு மாதிரி போட்டு வச்சுக்க அட்டு நல்லா அங்காரு மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்ன மணிக்கு வெளியே வந்ததை பார்ப்போம். சரி அதனால அருமை சகோதரி அம்பிகா அவர்களுக்கு மேலே டான்ஸ் மட்டும் பல படங்கள் எடுத்து என்பதை பெற காத்து கொண்டிருக்கிறார். கண்டு மயங்கவில்லை அவன் முகத்தை கண்டா புரியவில்லை என்ன தெரியவில்லை அவனுக்கு என்ன புரியவில்லை வாசல் இல்லை வழியும் இல்லை எனக்கு இப்போ தெரியவில்லை வேணாண்ட சம்சாரம் அம்மானே அம்மானே ஆபோர சன்னியாசம் வேணானே வேணானே வேணாண்ட சம்சாரம் அம்மானே அம்மானே ஆபோர சன்னியாசம் வேணானே வேணானே ஏ வழியே நீ விடுடா ஒரு மூணு முடிச்சால விட்டாரே கேளு கேளு ரப்பி அகிருந்தே தேருக்குள்ளே இப்ப விழுந்தே சேருக்குள்ளே அகிருந்தே தேருக்குள்ளே இப்ப விழுந்தே சேருக்குள்ளே நீ பாடுறதோட மண்மை இந்த ஆட்டை உட்காந்துட்டு ஆட்டி வத்தியா நெஞ்ச நிறுத்திக்கிட்டே அதுதான் சூப்பரா இருக்குது. ஆமா சொன்ன மண்டகனை எரிக்க ஆமா அது என்ன பண்றது. அதுக்கடுத்து மண்மை அருமையான ஒரு பாடல் அந்த பிள்ளைய கேட்டா உனக்கு பிடிக்காது இல்லைங்க. தேருக்குள்ள இருந்து சேருக்குள்ள விழுந்துட்டேன் தேருக்குள்ள இருந்து சேருக்குள்ள விழுந்துட்டேன். அப்ப அந்த பிள்ளை சேருங்கிற இல்ல நான் சேருக்குள்ள விழுந்துட்டேன் அதான் சேருங்கிற அந்த பிள்ளை ஆனா இப்படித்தான் முண்ட பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறேன். ஆனா வண்டியில இருப்போம் சிலிமிஷன் தாங்க முடியாது லைட்டா சொரிஞ்சுக்கிட்டே வராங்க உங்க பத்தியில கை போட்டுட்டு வராங்க அது வேற நான் காட்டி கொடுத்துருந்தேன் ஊர்ல. அதனால அன்பு நன்றி அளித்த வணக்கம். உங்கள் முன் சின்ன சிறுவன் எடுத்துக் கொண்டிருப்பது புத்தானத்தை சேர்ந்த SP சரத்குமார் பப்னகம் மற்ற பல படங்கள் எடுத்தவங்க என்பதை பிற காத்து கொண்டிருக்கிறேன். நான் தவறாக பேசியிருந்தாலும் தங்கள் சொந்த பிள்ளை எவ்வாறு ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகளையும் ஆதரித்து விடுதலை வரைக்கும் நல்லாசை வழங்குமாறு உங்களுக்கு இருபாதம் தொட்டு கதை பண்ணி தருகின்றோம். நன்றி வணக்கம். அதனால பிள்ளைய வெளியே விட்டுருவோமா? ஆமனே பொம்பளை பிள்ளை தானே உங்க எங்க இருக்குது வந்துடும் பாரு. எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்.